கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக நிறையிலே இணைந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற உங்கள் யாவரையும் தேவன் விசேஷிதமான கிருபையினால் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நாம் யாவரும் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி மற்றும் ஆசீர்வதிக்கிறவர், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைவுகளை எல்லாம் மன்னித்து, எங்கள் பாவக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து எங்களுடைய பரிசுத்த கிருபைக்குள்ளாக அபிஷேகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த ஆவியினால் நிரப்புவீராக, விசேஷித்த பலத்தினால் நிரப்புவீராக, விசேஷித்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆண்டவரே, முதலாவது எங்களுடைய ஆராதனை முகாந்திரம், எங்கள் சபை முகாந்திரம் ஏறெடுக்கப்படுகின்ற லைவ் டெலிகாஸ்டிங் ப்ரோக்ராம் ஆன்லைன் மூலமாக, இந்த ஜூம் ஆப் மூலமாக, யூடியூப் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்ற வாக்கின்படி தேவன் எங்களை மகிமைக்குள் வைத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குறைவுகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே பிரசனத்தினால் நிரப்பி எங்கள் பாடுகிற வேளையிலும் ஆராதிக்கிற வேளையிலும் நம்மை மகிமைப்படுத்துகிற வேளையிலுமாய் கிருபைகளிலே தங்கிதாபரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனங்களை தொடர்ந்து நடத்துவதாக. எந்தெந்த வீடுகளில் எங்கெங்கே இருந்து ஆண்டவரே இந்த உன்னதமான காரியத்தில் பங்கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த மகிமையோடு கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னதங்களின் தேவ பிரசன்னம், உன்னதங்களின் தேவ மகிமை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் அபரிமிதமாய் அமர்வதாக. ஆண்டவரே, எந்த இடத்திலே உடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய உன்னத பிரசன்னத்தை வல்லமையாய் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை ஆண்டவர் முற்றிலுமாய் நிறைவாக்குகிற தேவன், எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து வருகிறீர், எங்களை ஆளுகை செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விசேஷித்த ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, விசேஷித்த ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவர், எந்தெந்த வீடுகளுடைய பிள்ளைகளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை இந்த இணைப்பில் இணைந்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் தம்முடைய உன்னத கிருபைகளை இப்பொழுதே ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிரசன்னத்தை பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. மகிமையின் பிரசன்னத்தை பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகும்படி அல்ல, ஒவ்வொருவரும் தேவ மகிமையினால் நிரப்பப்படும்படி, தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், கனப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஆங்காங்கே வீட்டிலிருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவ மகிமையின் பிரசன்னத்தை நிரப்பி நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஈடு இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாம மகிமைக்குள்ளாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய டிவைன் சபை மூலமாக முதலாவதாக நாம் இணைந்து கம்பைன்டு சர்வீஸாக இந்த ஆன்லைன் மூலமாக நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஸோ இது ஒரு முதல் ஆரம்பம். நிச்சயமாக இதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இணைந்திருக்கிற உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்ம சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் செபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடுகிற பிள்ளைகள் இந்த வாரம் இன்னும் நாங்கள் ஃபர்ஸ்ட் வாரமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதுனால இதை நாங்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் தாமதமானது. ஆனாலும் கூட நிச்சயமாக வருகிற நாட்களில் நாம் நல்ல இசையோடு கூட நாம் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். உண்மையாகவே இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும். என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அவன் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சுகமே சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சொல்லலாமே, சோர்ந்து போகாதே, ஆமென், நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்,
அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சொல்கிறாமே, சோர்ந்து போகாதே, இயேசுவே சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சொல்கிறாமே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அமே சோர்ந்து போகாதே, சொல்லுங்களாமே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், எஸ் ஆமென், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தேவ பிள்ளைகளே, ஆமே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமே, இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவிதமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, ஷாபாலா புடரபா கவுனியந்தரா, எஸ் ஆமென், ஆமென், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொல்கிறாமே, இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஓ சோர்ந்து போகாதே,
நொந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசாத உபத்திரவம். சொல்லுங்களா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசாத உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போகாதே. அவர்களை கனப்படுத்தும் தேவன். சோர்ந்து போகாதே இயேசுவே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக நம்முடைய உபத்திரவங்களை அவர் முற்றிலுமாய் நீக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் காணப்படுகிற இந்த நாட்களிலே நமக்கு எதிரடியாய் வந்திருக்கிற இந்த லாக்டவுன் பிரச்சனையா இருக்கலாம், நமக்கு விரோதமா எழுப்பியிருக்கிற பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், நமக்கு விரோதமா எழுப்பியிருக்கிற எப்படிப்பட்டதான சர்க்கம்ஸ்டன்ஸ், நமக்கு ஒரு வேளை ஒரு பேண்டமிக்காக ஒரு பிரச்சனையோடு கூட நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதவர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் காணக்கூடிய எந்த உபத்திரவங்களானால் வேதம் சொல்கிறது அவைகள் நம்மை விட்டு விலகி போவது நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஒரு நாள் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக தேவையில்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படி நம்மை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஒப்பு கொடுப்போம். Jesus, hallelujah, 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 hallelujah. நன்றி ஆவியானவரே, hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடும் ஆராதிக்கிறோம், நன்றியோடும் ஆராதிக்கிறோம், நன்றியோடும் ஆராதிக்கிறோம். hallelujah, நன்றி. ஷபலபுடரபலமோஸ்யந்தரபௌத்யங்கரபா. hallelujah. இயேசுவே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்கிறமே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. சொல்லுகிறாமே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, இரு ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும்.
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமைய என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமைய என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Ushabala tudara kamodiandara hanamausiantale kadudara barama. Arbaba ushabala tudara baramodian kanadudara modiandara barama. Hallelujah. Reba baba ushabala tudara modiandere kanadudara modiandere kalabari barama. எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ஆண்டவரே, எங்களோடு கூட அக்கினி மழையாய் பொழிகிறவரே, எங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுகிற மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவர்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்து ஆராதிப்போமா. ஓரி ஹாவா பாலா ஷபாலா துடனா மனஸ்யாதே லேகானா தனா மனதரி வரவா. ஹalleluya. இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Shabala dudara kaka shekala tudora mama sakili karaka baba. Yes. The presence of Holy Ghost is filling here right now. The presence of மகிமை பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். நேரத்தில் தேவ மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிற எல்லாரும் ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நன்றி அம்மா. இயேசுவே துரிதமான இந்த காலை ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற நம்மை ஆண்டவருடைய விசேஷ கிருபையினால் நிரம்பும்படியாக நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஆவியானவர் சனத்தை ஒப்பு கொடுத்து, நம்முடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஊற்றும். ஆண்டவரே எங்களை நிரப்புகிற தேவ பலமை எங்களை ஒரு விஷயம் ஆட்கொள்வதாக. எங்களை ஆண்டவரை நிரப்புகிற தேவ மகிமை ஒரு விஷயம் எங்களை ஆட்கொள்வீராக. எங்கள் பலவீனங்களில் நம்முடைய பலத்தினால் இடை கண்டுகிற தேவ மகிமை பிரசனம் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொன்னேன். எல்லாரும் விஷயம் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவ மகிமை பிரசனம் தேவ வார்த்தை இன்றைக்கு நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒருவரால் நம்மை விட்டு விலக்க முடியாத தேவ மகிமை, ஒருவரால் நம்மை விட்டு விலக்க முடியாத தேவ பிரசனம் நம்மை ஆட்கொண்டிருக்கிற வேளையிலே மெல்ல ஒரு விஷயம் போடு செபிப்போம். நன்றி ஆண்டவரே என்று சொல், நன்றி ஆண்டவரே என்று சொல். எல்லாரும் ஒரு விஷயம் போடு செபிக்கிறோம்.
Thank you, Jesus. Thank you, Lord. எங்களை அதிகமாக நேசிக்கும் என்று ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேளையிலே சமூகங்களோடு கூட ஆண்டவரை ஆலோசனை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை எங்களோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை சென்னை, மயூர், வள்ளூர் மற்றும் எல்லா இடங்களிலும் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன். என்னுடைய வாக்கின்படி ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் தனித்தனியாய் குடும்பமாய் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பல்கி பெறுவார்களாக, நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சங்கீதங்கள் புத்தகத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். நாம் வேதாகமத்திலே இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 16th அதிகாரம் வேதத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. கையில பைபிள் எடுத்துங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் எல்லாரும் உங்களுடைய கைகளிலே வேத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 16. கெங்கிரேயா ஊர் சபையக்கே ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி எபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் என்னோட அடுத்தது வாசிங்க சேர்ந்து. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிவுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனிக்கேயாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்போலோயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலையும் வீட்டாரையும் வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான கிறிஸ்தியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரியத்துவையும் பிலர்கோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மோவையும் அவர்களோடு இருக்கிற சகோதரையும் வாழ்த்துங்கள். பிலரோக்கையும் யூலியானையும் நேரையும்
அவனுடைய சகோதரியையும் ஒலிப்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முகத்தோட வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். என் உடன்பேதையாளியாகிய தீமோத்தேயுவையும் என் இனத்தாராகிய லூகியும் யாசேரும் சொசிப்பத்தாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்கியோவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரேஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசிக்கிறதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவருக்குள்ளாக இந்த வசனங்களுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் கொடுத்திருந்த உன்னதமான ஆலோசனைப்படி இந்த உலகத்தில் மிகவும் கவனத்தோடு கூட தேவனுடைய வருகை பரியந்தம் கர்த்தரோடு கூட நாம் சேர்கிற நாள் வரையிலும் தேவ மகிமைக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதாம் நல்ல வேளையில உன்னதமான உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு உடைய கிருபையும் பலனும் அபிஷேகத்தையும் தந்து இந்த பூமியிலே ஆண்டவர் சாத்தானுடைய சகல தந்திரங்களை மேற்கொண்டு உடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நம்முடைய குரூப்ஸில் நீங்கள் அனுப்பலாம். இந்த வாரத்துடைய சாட்சிகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் வாய்ஸ் மெசேஜாகவோ அல்லது சென்னை பீப்புள்ஸ்க்கு வந்து டிவைன் சென்னைன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. மற்றவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு சார்ந்தவர்களுக்கு வந்து டிவைன் ப்ரேயர் டீம் சொல்லி ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய விண்ணப்பங்களை வாய்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அனுப்பலாம். நான் அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய சாட்சிகளை நான் நம்முடைய காமன் ஃபேமிலி குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ அதனால் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களானாலும் சரி,
அல்லது உங்களுடைய சாட்சிகளானாலும் சரி, வாய்ஸ் மெசேஜில் 1 நிமிஷம் அல்லது 1 நிமிஷத்தில் எங்களுடைய பகிரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வந்திருக்கிற அநேக குடும்பங்களை நான் காண்கிறேன். நிச்சயமாக இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் கூட நான் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணும்னா ஒரு கவரில் போட்டு இந்த இன்றைய டேட்டை போட்டு அந்த காணிக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து கவரில் வச்சு உங்களுடைய பைபிளில் வச்சு அடுத்து ஆராதனை கூடும்போது அதை என்ன செய்யலாம், சேர்த்து கொண்டு வந்து அதை போடும்படியாக அதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் செலுத்துங்கள். அல்லது நிச்சயமாக அந்த காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவருடைய கரத்திலே நாம் தவழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். என்று சொன்னால் தவழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாம் குழந்தைகளாக அவருடைய கரத்திலே நாம் அணைக்கப்பட்டவர்களாக, அவருடைய கரத்தில் ஏந்தப்பட்டவர்களாக, அவருடைய கரத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக வைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். ஆகவே அதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே அந்த பாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்குள் தவழுகிற ஒரு பாக்கியம். அப்பா பிதாவே என்று சொல்லி என்றைக்கு அழைக்கப்படுகிற கிருபையை பெற்றுக்கொண்டோமோ அன்று முதலாக தேவனுடைய கரத்தின் கிருபை உள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷித்தமானவர்களாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிறோம் என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்த நாளிலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை நான் சரணத்தை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு ஆராதனை என்பதனாலே இந்த ஆராதனை முறைகளின்படியாகவே நாம் ஒழுங்குபடுத்துவோம். அவர்களுடைய கரங்களிலே காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடல் வேளையிலே அந்த காணிக்கை ஆண்டவர்கள் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரை எங்கள் காணிக்கைகளை எங்களை கருத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை கனப்படுத்துகிறவர், நீரே எங்களை மற்றும் நடத்தி கொண்டு வருகிறவர், நீரே எங்களுக்காக சகலவற்றை செய்தவர். உம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்து நாங்கள் ஜீவனோடு கூட இந்த பூமியிலே மகிமையா இருக்க பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்ம எல்லாம் ஒரு வரிசை கற்றை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இந்த காணிக்கைகளை ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சலாக்கியமே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குமா. இது பரம சலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குமா. இது பரம சலாக்கியமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவர். சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேற்றையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர்
சிறகுகளால் மூடுவார். இரவு 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவன் தாவரமே, அவன் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரை எங்கள் காணிக்கைகள் கருத்து படைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய காணிக்கைகள் ஆயிரங்களாக பிள்ளைகளுடைய கரங்களிலே பெருக பண்ணுவீராக. யோபுவை ஆசீர்வதித்த தெய்வம், ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், இன்றைக்கும் எங்களோடு கூட ஜீவித்துக் கொண்டு இருக்கிறேன். எங்கள் கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை எப்படி இந்த ஆண்டவரை பேண்டமிக் காலத்தில் கூட எங்களுக்கு அருளாய் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. காணிக்கைகளுக்குள்ளான பலனை பெருக பண்ணுவீராக. ஆசீர்வாதம் எல்லா குறைவுகளையும் நீக்கி நன்மையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல நினைச்சேன். ஓகேவா? சரி சார். அதே லிங்க் தானே? சேம் லிங்க். சாரி. ஓகே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ல நினச்சேன் 40 minutes தான் அந்த ஜூமுடைய டைமிங். ஸோ நீங்கள் திரும்ப அதே லிங்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மீண்டும் கனெக்ட் ஆகிடும். தேங்க்யூ. வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நாம் இப்பொழுதுமாய் கூட நாம் ஜெபித்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கொடுப்போம். யாராவது சாட்சி சொல்றவங்க இருக்கிறீங்களா? சாட்சி சொல்ற பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா சாட்சி சொல்லலாம். நீங்க உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சாட்சி சொல்லலாம். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பைபிளை ஜெபிப்போம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான காலவேளையிலே ஆண்டவரே மற்றுமாய் ஆராதனையில் பங்கெடுத்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த கிருபை உள்ள கரத்தினால் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முகாந்திரம் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வெளியேறப்பெற்ற பிரசனம் பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வதாக, எல்லாவற்றும் தேவனுடைய அனுகிரகம் அவர் மேல் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க எல்லாரும். உங்களுடைய மொபைல்ஸ் நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் உங்களோடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையாக, இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாக, உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய புத்திர சிங்காசன ஆவியை பெற்றவர்கள் நாம். நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய மகா பலத்தினாலே, அவருடைய மகா புயத்தினாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆகவே இந்த நாளில வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்டதான காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, behold, thou hast made the heaven and the earth by the great power and stretched out arm. ஆங்கிலத்தில் பாருங்க, the great power. இதுல மகா புயம், மகா பலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் the great power, அதாவது விவரிக்க முடியாத மகா பெரிய பலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள மகா பெரிய வல்லமையோடு கூட அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, there is nothing too hard for thee. There is nothing too hard for thee. அதாவது அவருக்கு கடினமாக ஒன்றுமே இல்லை. தமிழ்ல அவரால் செய்யக்கூடாத அந்த கண்ணி வாங்கி உமாரை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் அழகாய் சொல்கிறது தமிழ்ல. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, there is nothing to. அந்த to என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் சொல்லப்படுது? டபுள் ஜீரோ போட்டா அது என்னது? மிகவும், அதாவது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு சவாலானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை, அவராலே முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே கர்த்தருக்கு சவாலான காரியம் ஒன்றுமே இந்த பூமியில் என்ன இல்லை, கிடையாது. அதனால்தான் பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஒரு லேகியோன் என் வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் செகண்ட் டேஸ் போட்டியா அதுல கேக்குதாமா? கேக்குதுங்களா? ஓகே, தேங்க்யூ. நல்லா கவனிங்க. One second. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான
காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for thee. There is nothing too hard for thee. அவருக்கு கடினமான செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு சவாலான காரியம் செய்ய முடியாத அவருக்கு ஒன்றுமில்லை. அவருக்கு போட்டியாக அல்லது அவருக்கு இதை உன்னால முடியுமான்னு கேட்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு சவால் கேட்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவேதான் God is bigger than the sickness, greater than your trouble, more powerful than what's trying to stop you. Nothing can do against you. He is with you. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை அழகை சொல்கிறது, உன்னுடைய வியாதிகளுக்கெல்லாம் அவர் பெரியவர். இன்னைக்கு நம்ம பேண்டமிக் டைம்ல வந்திருக்கிறோம். இங்க ஆராதிப்பதற்கு சற்று ஒரு சிலர் தான் இருக்கும். நம் குடும்பங்களிலே கூடி இந்த நேரடி நிகழ்வின் மூலமாக நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு கடினமான நிலையில் வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒன்றிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நண்பானவர்களே, சத்துருவானவன் எங்க பார்த்தாலும் ஆராதனை கூடாரங்கள் பெருக ஆரம்பிச்சிச்சு. 10 பேர் ஜெபம் பண்ணி ஆராய்ச்சிட்டு இருந்த இடத்துல 50 பேர் ஆயிடுச்சு. 50 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்த இடத்துல 100 பேர் ஆயிடுச்சு. சின்ன ஓலா கூட்டால ஆராய்ச்சிட்டு இருந்த ஜனங்க சீட்டு போட்டு சபைகளை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. சீட்டு போட்டு ஜெபிக்கிற சபைகளை தான் தலை போட ஆரம்பிச்சாச்சு, பெருக ஆரம்பிச்சிருச்சு. பிசாசுக்கு எரிச்சலும் உண்டாயிடுச்சு. சபைகள் எந்த அளவுக்கு அது வளர்ந்து கொண்டிருக்கிறதோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய மெகா சபைகள் இன்னைக்கு ஏராளம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் டவுன்ல மட்டும்தான் இருக்கும். மெயின் டவுன்ல தான் மெகா சபை இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசியன் சர்ச், ஏஜி சர்ச், இந்த 2 சபை தான் மெகா சர்ச் சொல்லி பேசப்பட்டதா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு மெகா சபை, 2 சபை சொல்லி என்ன செய்யுது, பெருகிக் கொண்டே வருகிறது. 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10000 பேர் கூடி ஜெபிக்கிற ஆராதனை கூடாரங்கள் பெருக ஆரம்பிச்ச உடனே பிசாசுக்கு எரிச்சல் ஆரம்பிச்சது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்திலேயே மிக வேகமாக எழுப்புதல் தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது சீனா. ஒரு காலத்துல சீனா பைபிள் வச்சிருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. கேட்டா உடனே அந்த வசனத்தை சொல்றவங்க சிறை சேதம் பண்ணிடுவாங்க, ஜெயில போட்டு குடும்பப்படுத்துவாங்க. யாருடைய கையிலாவது பைபிளுடைய ஒரு தாளை பார்த்தா அவங்க பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. மிக கடினமான ஒரு நாடாக, சுவிசேஷத்திற்கு மிக போராட்டமான ஒரு நாடாக சீனா தேசம் இருந்தது. இந்த நிலை அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் 70,000 80,000 பேர் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற சபைகள் அங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் சொல்கிறது, சரி ஆராதித்துக் கொள்ளுங்கள், கையில வேதத்தை வைக்கக்கூடாது என்ற காலம் மாறி ஆராதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற காலத்திற்குள்ளாக தேவன் திருப்பி விட்டார். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய சனமே, ஒரு காலகட்டத்தில் மறைமுக அந்தரங்க சபைகளாய் பெருகிக் கொண்டிருந்த சீன தேசத்தில் அண்டர்கிரவுண்ட் சர்ச்சஸ் என்று சொல்கிற மறைந்து ஆராய்ந்து கொண்டிருந்த சீன தேசத்து சபைகள் இன்றைக்கு பகிரங்கமாய் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு தாள் கூட வேதத்திலிருந்து ஒரு தாள் கூட பாக்கெட்ல வச்சிருக்க கூடாதுன்ற காலம் மாறி உலகத்திலே அதிகமான வேதத்தை அச்சிடுகிற தேசமாய் சீன தேசம் மாறி இருக்கிறது. காரணம், சீன மக்களுக்கு வேதாகமம் பற்றாக்குறையா இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பேண்டமிக் ஏன் வந்தது என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். இப்படிப்பட்ட நாம இப்படி ஆன்லைன்ல ஜெபிக்கிற ஆராதிக்கிற நிலைமைகள் ஏன் வந்து ஒருவேளை யோசிக்கலாம். சத்துருவானுடைய எரிச்சலுக்கு இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு, அடையாளம். ஆனா ஒன்று சொல்ல விரும்புகிறேன்,
எப்போ 2020 லாக்டவுனை கொண்டு வந்தானோ பிசாசு, அந்த சத்துருடைய தந்திரத்தின்படியாக இந்த பேண்டமிக் சூழ்நிலை உருவாச்சோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபைகள் எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் சபைகளுக்கு ஜெபம், எங்க பார்த்தாலும் ஆராதனை, எங்க பார்த்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் கான்ஃபரன்ஸ் மூலமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தோறும் ஜெபிக்கிற ஜெபங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கணக்கு போட்டு பார்த்தா சபையில கூடி ஆராதித்த மக்களை விட, சபையில கூடி ஜெபித்த மக்களை விட, சபைகளை கூடி கர்த்தரை நோக்கி பார்த்த மக்களை விட இன்றைக்கு ஏராளமான மக்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பான தேவனுடைய சனமே, ஒரு நாள் தேவனை விட்டு விலகுகிறவர் அல்ல. வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர். Greater than your trouble. ஒருவேளை இப்ப நமக்கு நினைக்கலாம் இது ஒரு போராட்டமான நிலை, ஒரு இந்த சிச்சுவேஷன் நமக்கு ஒரு ட்ராஜடியா இருக்கு, வருமானம் இல்லை, வீட்டுல ஒரு பற்றாக்குறை நிலைமையில இருக்கும் நினைக்கலாம். ஆனால் வேதம் பிரியமான வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய more powerful than what's trying to stop you. உங்களை எது தடுத்து நிறுத்த நினைக்கிறது என்கிற ஒரு காரியம் இருக்கிறதோ அதை மேற்கொள்ளுகிற வல்லமையுள்ளவராக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் nothing can against you. எதுவும் உங்களை விரோதமாக எழுப்பாது என்கிற நிச்சயத்தில் நீங்கள் வரும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விஷயம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்கிறவர். என்னமான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசுக்கு தெரியும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது. ஆகவேதான் லேகியோன் என்கிற ஒரு கட்டப்பட்டதான நிலைமையில, லேகியோன் என்று சொன்னால் ஒரு பெட்டாலியன் என்ற அர்த்தம். 6000 நபர்களுடைய ஒரு பெருங்கூட்டம் என்றார். நமக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர் கொண்டவர்கள், 30 பேர் கொண்ட குழு, 15 பேர் கொண்ட குழு, இதெல்லாம் சொல்லி மிலிட்டரியில என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை குழுவாக பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த குழுக்குழு தலைவர் இருப்பாங்க. ஸோ அந்த குழுவிற்கு ஒரு பேர் இருக்கும். அதுபோல அந்நாட்களிலே லேகியோன் என்று சொன்னால் 6000 என்று அர்த்தம். 6000 பேர்களை உடைய ஒரு சத்துருவின் வல்லமைகள் குழுவாக ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிசாசு நமக்குள்ள இருந்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பிசாசு, ஒரு தரித்திரம் என்கிற ஒரு பிசாசு நம்ம வீட்டில் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? வியாதி என்கிற பிசாசு, அந்த வியாதியில ஒவ்வொன்றா பிரிச்சுங்க. தலைவலி, வயிற்று வலி, வயிற்று அல்சரு, கால் வலி, இப்படி ஒவ்வொரு விதமான வியாதிகளோடு கூட பிசாசு நமக்குள்ள வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல்ல போறோம், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட பேசுறோம், டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் நம்ம இந்த பிரச்சனையை சொல்றோம். அவர் என்ன செய்ய டெஸ்ட் பண்றாரு, டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 4-5 மாத்திரைகள் எழுதி கையில் கொடுத்தாங்க. அந்த 4-5 மாத்திரைகள் அந்த அத்தனை விதமான வியாதிகளுக்கு அது ரெமடியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு ரெமடி என்று சொல்லி வைப்போமானால் 6000 மாத்திரை வாங்கி போட்டோம்னா என்ன ஆகும்? நாளைக்கு 6000 மாத்திரை சாப்பிட முடியுமா நம்மளால? 6000 விதமான 6000 பிசாசு, 6000 வல்லமைகள், சத்துரு வல்லமைகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கடைசியில் என்ன செய்யப்பட்டான்? அவன் தன்னுடைய குடும்பத்தில் வாழ முடியாதபடி அவன் புறந்தள்ளப்பட்டவனாக, அவன் வனாந்தரத்திலும் சுடுகாடுகளிலும் அவன் என்ன செய்யலாம், கட்டப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மக்களுடைய
நடமாட்டத்தோடு கூட இணைந்து விடாதபடி அவரை தூர வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவன் மக்களோடு கூட வாழ்வானால் மக்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிசாசுடைய செயல்பாடுகள் நிமித்தமாக சாதாரண மக்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அவரை ஒதுக்கி கட்டி வைத்திருந்தார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்த மாத்திரமே சொல்கிறான், எங்களை அழிக்கவா நீர் வந்தீர், எங்களை அழிக்கவா நீர் வந்தீர் என்று சொல்லி அவைகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூக்குரலிடுகின்றன. 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தை விட்டு, ஊரை விட்டு, மக்களை விட்டு, ஜனங்களை விட்டு, சொந்தங்களை விட்டு, பந்தங்களை விட்டு தூர கொண்டு போயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் கட்டுகளை விடுவித்தவராக, அந்த 6000த்திற்கும் மேலான வல்லமையுடையவராக அவர் அந்த ஜனத்தின் மத்தியில் இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட கண்ணீரின் காலங்களில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவ்வாறு அதை செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Everything he can do, எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அமேகமாய் அழகாய் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:14 சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக வருகிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அது ஒரு மனுஷன் வாழ்க்கையில திருப்தி அடையணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் வரணும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். இன்னைக்கு எதுல பாருங்க, ஒரு மனுஷன் எங்க திருப்தி அடையணும், சாப்பாடுல மட்டும்தான் திருப்தி அடையும். ஏன்னா அவனுக்கு அங்க என்ன இல்லை, அதுக்கு மேல இடம் இல்லை. அதுக்கு மேல இடம் இல்லாம போக செய்யலாம். அப்பா போதும், என்ன டேஸ்டா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பிரியமான பலகாரமா இருந்தாலும் சரி, அந்த சாப்பிட்டு அது ஃபுல்லா ஆகாம சொல்லலாம் போதும். ஆனா அதே மனிதர் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போட்டோம், திரும்பவும் அதன் மேல விஷயம் ஆசைப்படுவான். திருப்தி என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்பொழுதும் மேல செய்யறதுல நிறைவை கொண்டு வருவதே இல்லை. எந்த மனுஷன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் எனக்கு இது போதும் என்கிற ஒரு மனநிலையோடு கூட வாழாத பட்சத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேளையில ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உட்காருங்க. சரி, உட்காருங்க. நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த அருமையான கால வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றுக்கும் கிருபையின் தேவனாக, ஆசீர்வாதத்தின் தேவனாக, மகிழ்ச்சியின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக, நமக்கு எல்லாவற்றிலும் ஊற்றுக்காரராய் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி உங்கள் ஓட்டத்தை அவரோடு கூட சேர்ந்து ஓட உங்களை ஒப்புக்கொள்கிறேன். தேவனோடு கூட இணைந்து ஓடும் பொழுதுதான் தேவன் பட்சமாயிருந்து மகிமையான காரியங்களை அவர் செய்வராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 3:3 சொல்கிறது. சங்கீதம் 3:3 படியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவரே நமக்கு கேடகமாக, அவரே நமக்கு மகிமையாக, அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிற மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த அன்மையான நாட்களில் நண்பாக இருந்த பிள்ளைகளை வாழ்க்கையில நம்மை உயர்த்தும்படி, நம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்தும்படி, நாம் தலையாக வைக்கப்படும்படியாக, கீழாக்காதபடி மேலாக்கப்படும்படியாக தேவனால் நாம் விசேஷ அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். மகிழ்ச்சியும் நண்பான தேவனுடைய பிள்ளைகளை,
இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசனங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வேதம் தெளிவாக சொல்கிறது. எரேமியா 23:5 சொல்லி, இதோ நாட்கள் வரும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு கால சூழலை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை ஒருபோதும் நாம் மறந்து விடாதபடி தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அழகாய் சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த லேகியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இந்த லேகியோன் கட்டப்பட்ட வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் கட்டு விடுவிக்கப்பட்ட பொழுது அவனுடைய முகம், அவனுடைய சரீரம் சிறுபிள்ளை போல ஆனது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட மேலான சமாதானத்தை, அப்படிப்பட்ட மேலான நிறைவை நமக்கு பூரணமாய் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில் சம்பத்து பெருகும்படியாய் அவருடைய வாழ்க்கையை அனுகிரகப்படுத்துகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கடந்த காலத்தில் நம்ம ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைபட்டு விட்டது, அநேக காரியங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அநேக காரியங்கள் விட்டு விலகி போனது என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை ஒரு அருமையான சகோதரனுக்கு நான் கேட்ட சாட்சி. ஆண்டவர் அவருடைய மனதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை குறித்து அநேக காலங்களாக ஒரு ஆசை. எப்படியாவது அந்த நிறுவனத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அந்த நிறுவனத்தில் தன்னுடைய வேலைக்கு அப்ளை செய்கிறார். அந்த நிறுவனத்திலிருந்து வேலைக்கு என்ற கால சூழ்நிலை வந்துவிடுது. அவர் இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணும்போது கேட்குறாங்க, எல்லா விஷயம் சரியாக பதில் சொன்னார், உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் என்று சொல்கிறார்கள். அவருக்கு ஒரே சந்தோஷம், மனதிலே சரி என்று சொல்லி வந்து விடுகிறார். குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த நிறுவனத்திலிருந்து வருகிற அந்த அப்ளிகேஷனை மன்னிக்கணும், அவர் சரி மாற்றி சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து அவருக்கு என்ன செய்து இன்டர்வியூ வருகிறது. அன்றைக்கு அந்த நிறுவனம் 26 பேர் கொண்ட ஒரு நிறுவனமாக இருந்தது. 26 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனமாக இருந்தது. இவர் என்ன செய்ய அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ணணும்னு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைத்தோன்னு அங்கே 15,000 ரூபாய் சம்பளம் என்று சொல்கிறார்கள். இவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் வேலைக்கு போக வேண்டும் என்ற குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அவர் யோசிக்கிறார், இந்த கம்பெனி என்ன கம்பெனினே தெரியல, நான் எதிர்பார்த்த பெரிய நிறுவனமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த சாதாரண கம்பெனியில் நான் என்ன செய்வது என்று சொல்லி அவர் தன்னுடைய மேற்படிப்பை என்ன செய்கிறார், படிக்கும்படியாக திட்டமிடுகிறார். அமெரிக்க தேசத்தில் மேற்படிப்புக்காக அப்ளை செய்து அங்கே போயிட்டு காரியங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தார். அங்கே பிஹெச்டி முடித்தார். எல்லா முக்கியமான படிப்புகள், விரும்பின படிப்புகள்லாம் முடிந்தது. முடிந்த உடனே அவர் வாஞ்சித்தது போல ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை நல்ல கிடைத்தது. அவர் ஆசைப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. இங்கே 15,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்ன அந்த நிறுவனம் தாண்டி இவருக்கு அங்கே 30,000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நான் நல்ல வேலை அங்கே போகாமல் நான் இந்த படிப்பை தொடர்ந்தேன், நான் படித்தேன், முடித்தேன் என்றெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு 30,000 ரூபாய் சம்பளத்தில் சேர்ந்தார். ஒரு சில ஆண்டுகள் ஆயிற்று. அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நிறுவனம், எது இவர் வேண்டாம் என்று ஒதுக்கின அந்த நிறுவனம் இன்றைக்கு உலகின் மிக பிரபலமான நிறுவனத்தில் ஒன்றாய் மாறினார். கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வேலை செய்கிற ஒரு பெரு நிறுவனமாக, உலகத்தளவிய நிறுவனமாய் மாறியது. அவரோடு கூட அந்த 23 பேர் அங்கே பணியாற்றின, வேலையில சேர்க்கப்பட்ட அந்த 23 பேர்களில் இவரை தவிர மீது எல்லாரும்
அங்கே ஒவ்வொரு நாடுகளுக்கு அவர்கள் சிஇஓக்களாக, பெரிய பெரிய அதிகாரிகளாக, அது தலை சிறந்த தலைவர்களாக, நிபுணத்துவ குழுக்களுடைய முதன்மையானவர்களாக நியமிக்கப்பட்டார். ஆனால் இவரோ அந்த சாதாரண நிறுவனம் தானே என்று சொல்லி எதை ஒதுக்கினாரோ அந்த நிறுவனம் இவருடைய வாழ்க்கையை புரட்டிப்பட்டதை மாறினார். என் அன்பான தேவனுடைய சொன்னமே, இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம சில முடிவுகளை எடுக்கிறோம், நாம சில காரியங்களை தீர்மானிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை காண்பிப்பார். அந்த காண்பிக்கிற நேரத்தில் அதை நம்ம நிச்சயத்துல சரியாக இருக்காது என்று சொல்லி நம்ம அதை தள்ளிவிடும் பொழுது, அந்த காரியம் ஒரு காலம் வரும்பொழுது ஐயோ நான் தவறு விட்டு விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிற காரியமாய் மாறிவிடுகிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் சிலவற்றை தடை செய்வார். ஏன் தடை செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தடை செய்வது நிமித்தமாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் வரப்புகிற பெரிதான ஆசீர்வாதம் மகிமையாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நண்பான தேவனுடைய சின்னமே, சகலவற்றின் தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் நன்மையாய் செய்து தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒரு நாளும் நம்மை குறைவாக மதிப்பிட வேண்டாம். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவரால் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாள் காணப்பட வேண்டிய அவசியத்திற்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அருமையான கால வேளையில இரண்டாவது முடிச்சோமே, அவர் நம்மளுக்கு உணவு தருகிறவராய் ஒரு நாள் உணவில குறை வைக்காதபடி இந்த லாக்டவுன் காலங்கள் இப்போதாவது நம்ம வேலைக்கு போறோம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 6-7 மாதங்கள் வேலையே இல்லாதபடி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை போஷித்தார், ஆச்சரியமாய் போஷித்தார். மற்ற எல்லா காலங்களை விட மிக கிருபையாய் போஷித்தார். இந்த அருமையான காலங்களில் நண்பர்களுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகமே நமக்கு கொடுப்போம். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளையும் நாங்கள் நீரளிக்கிற நன்மையை நாம் சம்பூர்ணமாகும்படிகளை அபிஷேகம் பண்ணுவீராக. நீர் அளிக்கிற ஆசீர்வாதத்தினாலே அவர் சம்பூர்ணமாகும்படிகளை கிருபை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம ஒருமனப்பட்டு ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிப்போம். நாம் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாளை மாலை நம்முடைய சபைகளிலே ஆராதனை உண்டு. அதாவது சென்னையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அங்கே ஆராதனை நடைபெறும். அதை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். ஓடலூரில் சபையிலே ஆராதனை நடைபெறும். ஆகவே அதே போல மையூரில் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு பகுதிகளிலும் நடக்கிற ஆராதனைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்கள் இப்படிப்பட்டதான பேண்டமிக் சுச்சுவேஷனை கற்று மாற்றி சபைகளிலே ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய நாட்களை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய நிலைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மோடு கூட நம்மை மகிமைப்படுத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லுமே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாம் ஆகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அவன் பாரத்தை பிடிச்சிருமே அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே அவர் சொல்லாகும் ஒரு கட்டத்தில் நிற்கும். அருமையான கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தருடைய பிரசனம் விளங்க பண்ணுவதாக. இந்த அருமையான வேளையிலே இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சங்கத்தில் நோன்பு கொடுப்போம். நிச்சயமாகவே முடிவு கொண்டும் நம்பிக்கை வீண் போகாத வாக்கின்படி நாம் எல்லாம் கூடி ஆராதிக்கிற நாளுக்காக சூழ்நிலைகளை கற்று வாய்க்க பண்ணி மகிழ்படுத்தும்படியாக சாசு வெட்கப்படும்படி சபைகள் நிரம்பும்படி தேவை மையப்படுத்தி லட்சிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில் இந்த அருமையான பிள்ளைகளாக நாங்கள் கூடி இணைந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே சமூகங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்கே கூடி செபிக்க அருமையான குடும்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, அருமையான சிஸ்டர் மதர் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஆண்டவரே இந்த மாதிரி எல்லா குடும்பங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் ஒருவரை மட்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி தேவ சமாதானத்தின் ஊற்றுகளாக அவருடைய நாமங்களை உயர்த்தும்படி செபிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி இந்த ஆண்டினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர்ஷிக்க பண்ணி கனப்படுத்தும்படி செபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் பெயராய் ஆசீர்வதிக்கிறாங்க. நம்முடைய காலத்தின் மதகங்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நேராய் திறக்கப்படுவதாக கனப்படுத்தும். சகல குறைவுகளை நீக்கி நன்மை நான் நிரப்புகிறேன். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீரடிக்கும் நன்மையினால் பிள்ளைகள் திருப்தியாகும்படியாக செபிக்கிறோம். கனப்படுத்தினேன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நலத்தினாவே ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நினைவூட்டுகிறேன், நாளை மாலை சரியாக 7 மணிக்கு நம்முடைய சபைகளிலே ஆராதனை உண்டு. சென்னை மற்றும் வள்ளுவர் சபைகளிலே மக்கள் யாவரும் கூடி ஆராதிக்கும்படி அங்கே கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதே போல் வருகிற நாட்களில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஆன்லைனில் வர்றது எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிலைஸ் பண்ணிங்க தெரில. ஸோ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ 2 வருஷம் நாம் ஆன்லைன் மூலமாக நம்ம நடத்த நேரடியாக சபையில் நடத்திக்கிட்டு இருந்தோம். அது ஒரு மிக நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை எப்படி இதை ஃபீல் பண்ணி தெரில, உங்களுக்கு ஒருவேளை இது உங்களுக்கு விசேஷம் புரிஞ்சுதா இல்லையான்றதுலாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ. அது டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே யாரும் பெரிய அளவுக்கு யாரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக யாருமே கிடையாது. இனிமேல் தான் என்ன செய்யணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதுக்காக தேங்க்யூ. ஜெபம் பண்ணிக்கங்க. என் தம்பி அபி, தம்பி இவரெல்லாம் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க தேங்க்ஸ் பண்ணுறேன். வேறு நாட்கள் இது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குள்ளான காரியங்களுக்காக செபிங்க. இது இன்னும் நிறைய அநேக மக்களுக்கு போய் சேரணும், அநேக சேனல்களுக்கு இந்த வார்த்தைகள் போய் சேரணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்காக நம்ம யூடியூப்பில் சப்ரஸ் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்கு பண்ணுறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். அதன் மூலமாக அநேகர் நம்முடைய ஊழியங்களில் இணைய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குவோம். சூழ்நிலை குறைகள் இருக்கலாம், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பாஸ்டர் எனக்கு வாய்ஸ் இருந்துச்சு, இல்லை மெசேஜ் இருந்துச்சு சொல்லுங்கள். ஏன்னா மக்களை பார்த்தே பேசி பழகிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லாமல் இடத்துல இருந்து பேசும்போது எனக்கு வித்தியாசமாக தான் தெரியுது. ஸோ எல்லா பெரிய பெரிய தலைவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன், எப்படி தான் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. இது வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீண்டுமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி காலையில் 4:30 கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜெபம் இருக்குது, அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதுபோல் நைட்டு 9 மணிக்கு கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜெபம் இருக்குது, அதில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் செபிங்க, அநேகர் பங்கெடுக்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.